அதெல்லாம் வேற இருக்கோ? ஓகே இப்ப ஓகே. நான் மாடிக்கு வந்தாலே வந்து கனெக்ஷன். நிகேத் இஸ் வித் டெலிகாம். அவர்கிட்ட ஓகே. தான் நான் சொல்றேன், உங்க கனெக்ஷன் இப்படி இருக்கு, மோசமா இருக்கு அப்படின்னு. சோ இந்தியால எல்லாம் இருந்தா தே யூஸ் டு கிவ் இன்பில்டிங் சொல்யூஷன். பில்டிங் உள்ள கனெக்டிவிட்டி கொடுப்பாங்க. இப்ப நம்ம ஒரு ரூம்குள்ள ஒரு ரூட்டர் வச்சுக்கிற மாதிரி. சோ ஆமா அது கொடுப்பாங்க. எனக்கு அப்படி இருக்கு, எனக்கு அது இருக்கு, அதுவும் இருக்கு. ஓகே. அதனால எனக்கு கொஞ்சம் ஸ்பீட் வந்து எனக்கு லைக் டைரக்டா நான் பூஸ்டர் கைண்ட் ஆஃப் திங். பூஸ்டர் மாதிரி ஆமா இருக்குல்ல, ஆமா ஆண்டனாக்கு பூஸ்டர் இருக்க மாதிரி மாடம்க்கு பூஸ்டர் இருக்கு. ஆமா சோ அந்த ஆமா பூஸ்டர் வந்து தட் இஸ் ஃபார் வைஃபை. ஃபார் டேட்டா வைஃபைக்கு. கனெக்டிவிட்டி, இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்கு we cannot use a booster like that. So the telecom should provide us ஓகே in ஓகே. that area. இப்ப நான் வந்து அந்த ஒரு டார்க் கிரீனை வந்து லேசா சிமுலேட் பண்றேன். ஆக்சுவலா வந்து டார்க் கிரீனை வந்து கொண்டாடுறது வந்து அவ்வளவு பாசிபிள் கிடையாது. லேசா சிமுலேட் பண்றேன். நான் சிமுலேட் பண்ணிட்டு நான் ஃபுல்லா பேக்ரவுண்டில் தான் இது பண்ண போறேன். நான் பேக்ரவுண்ட்ல செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து ஒரு ஃபோர் கிரவுண்டை பத்தி ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஐ மீன் ஃபோர் கிரவுண்ட் என்ற மெயின் சப்ஜெக்டுக்கு வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிடும் எனக்கு. அதனால ஏன்னா இந்த ஹேண்ட்லிங் இந்த கலர் வச்சோம்னா இப்படி வருது. என்னுடைய கலர்ஸ் வந்து என்னுடைய கலர்ஸ் பண்ணிட்டீங்களா சார்? ஓடிட்டு இருக்குமா? ஓகே ஓகே. ஓடிட்டு ஸ்டாப் பண்ணிருந்தேன். ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்ப அப்படி வச்சிட்டு திரும்ப வந்து நான் வந்து ஒரு எல்லோவை எடுத்து இந்த இடத்த கொஞ்சம் லேசா கிரீன் ஆக்குறேன். இந்த இடத்துல லேசா கிரீன் ஆக்குறேன். ஒரு கிரீன் ஃபீல் தான் வருது அது அந்த இடத்துல. இது ஸ்ட்ரேஞ்ச் விஷயம் என்னன்னா, ஐஸ் வந்து தே ஆக்சுவலி cheat us to a very great degree. அந்த அத எப்படி யூஸ் பண்ணிட்டு போறோம்ன்றதுல தான் இருக்கு நம்ம ஆட்டை பொறுத்த வரைக்கும். வேல்யூ ஸ்கேல வச்சுதான் நமக்கு வந்து ஒன்னு சைஸ் பெர்ஸ்பெக்டிவ் வந்து தெரியறது, டெப்த் ஆஃப் ஃபீல்டு தெரியறது. ஒன்னு சைஸ், இன்னொன்னு வேல்யூ ஸ்கேல் இல்லையா? அது ரெண்டு தான் டெப்த் ஆஃப் ஃபீல்டு நமக்கு தெரியும். அப்ப அது ரெண்டையும் மேனிப்புலேட் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து கிளியரா ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா செஞ்சுட்டு போயிடலாம், மேனிப்புலேட் பண்ணிடலாம். I still don't understand why they have not provided a green. ஒரு bunch of colorsல green ஏன் கொடுக்காம இருக்காங்க? இல்ல அந்த அந்த இது வந்து போர்ட்ரேட். ஓகே, போர்ட்ரேட் செட்டா? ரைட் ரைட். போர்ட்ரேட் செட்டா இருக்கலாம். Yeah, it's more tone of brown only. Brown blue அதான் வச்சிருக்காங்க. ஆமா, அது போர்ட்ரேட் செட்டா இருக்கலாம். ஆனா ஸ்ட்ரேஞ்ச்லி என்னுடைய போர்ட்ரேட் செட்ல எல்லாம் வந்து 2 கிரீன் இருக்கு. என்னுடைய போர்ட்ரேட் செட், அதாவது நான் வந்து இன்னொரு ஒரு போர்ட்ரேட் செட் வச்சிருக்கேன், லூப்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்ரேட் செட் வச்சிருக்கேன். அந்த போர்ட்ரேட் செட்ல வந்து ஆக்சுவலா 2 கிரீன் இருக்கு. ஓகே. இவங்க அது பாரிஸ்ல வாங்கினது. ஓகே. நான் வந்து இந்த இடத்துல வந்து எவ்வளவு கேள்வி அந்த அந்த தென்னை மரம் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் ஒண்ணு இருக்கு அந்த இடத்துல. புரியுது சார். அந்த தென்னை மரத்தோடைய அந்த கிரீன் எவ்வளவு கலர் தெரிய வைக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு தெரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் நான். அது கொண்டாந்தாச்சுன்னா இந்த எல்லோவும் ப்ளூவும் எங்கெல்லாம் வைக்கிறோமோ அந்த இடத்த ஃபுல்லா வந்து வந்து எனி வியூவர் வந்து அத கிரீனா பார்க்க ஆரம்பிச்சிடும்.
இந்த இடம் எவ்வளவு தூரத்துக்கு எஃபெக்டிவ் ஆயிருச்சுன்றது பாரு. ம். இப்ப இந்த இடத்த வந்து நான் இன்னொரு ஒரு ஃபார்ம் இருக்கிற ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணிட்டு இப்ப அதே கிரீன்ஸை நான் இங்க கொண்டு வந்துடலாம். அதான் எனக்கு கிரீன் வர்றதுக்கான மெத்தட் அப்படின்றது எனக்கு ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் நவ். இங்க இருக்கக்கூடிய கிரீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டல்லா இருக்கு. என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? ஒண்ணுமே செய்யல. ஒரு ஒரு லீஃப், அந்த லீஃப் வந்து இப்படி இல்லாம இப்படி இருக்கிற மாதிரி, இப்படி கீழே இப்படி இருக்கு, சைடுல இப்படி இருக்கு. ஓகே. இப்படி சைடுல இப்படி இருக்கிற மாதிரி, ஓகே இப்படி இருக்கிற ஓகே மாதிரி ஓகே ஓகே. அப்படின்னு சொல்லிட்டுனா அப்படி வருது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணி பார்த்தேன். நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. உடனே நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாதிரி. செஞ்சுட்டு இப்ப அந்த இடத்துல அந்த லைட் வருது. நான் அந்த கலரை திரும்ப எடுத்து கொஞ்சம் இடங்கள்ல அப்படின்னு கொடுக்கவும் எனக்கு டைமென்ஷன் வர ஆரம்பிக்குது. அப்ப அந்த அந்த கலரை நான் வச்சேன்னா அது வந்து டே லைட் அப்படின்ற ஒரு ஒரு இல்யூஷன் வந்து ஃபார்ம் ஆயிடுது. இப்ப அப்படி இல்ல அந்த இடத்துல. ஆனா இப்படிதான் இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, அதனால செய்யறேன். இது போட்டோ நம்ம ரெஃபரன்ஸ்ல இல்ல, இது நான் செஞ்சிட்டு இருக்கேன். அந்த அந்த கொண்டாடுறது அதுல இல்ல. நான் பேர்டை வந்து எப்படி வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த இடத்துக்கு நான் வர்றப்ப. சரி, இப்ப நான் வந்து இந்த இடம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. நான் இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ண பார்க்க போறேன். ஆனா இந்த லீவ்ஸ் வந்து டார்க்கரா இருக்கு. சார் இப்போ நம்ம பேக்ரவுண்ட் போட்டுட்டு ஃபோர்கிரவுண்டுக்கு வந்தா கை ஸ்மட்ஜ் ஆகாதா சார்? when you're resting the மேல ஒரு பேப்பர் எடுத்து வச்சிட வேண்டியதானே. ஓகே. பேப்பர் எடுத்து வைக்கிறோம்னா எப்படின்னா அது யூஸ்வலா நான் கிராஃபைட் பென்சிலுக்கே செய்வேன் இல்லையா. அது ஓகே. தூக்கி இப்படி வச்சிட்டோம்னா பேப்பரை இந்த இடத்த ஒர்க் பண்ண போறோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா பேப்பரை அப்படி தூக்கி வச்சோம்னா அந்த பேப்பர் அப்படியே அதுல உட்கார்றதுல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த பேப்பரை அசையக்கூடாது. ஓகே. பேப்பர் அப்படியே நகட்டிக்கிட்டே போறது கிடையாது. நம்ம இந்த இடத்த முடிச்சிட்டு எடுத்து அடுத்த இடத்துக்கு வச்சு அங்க செய்யறோம். இப்படி வச்சு இந்த இடத்த அப்படிதான் செஞ்சுட்டு போகணும். அண்ட் எல்லா இடத்துலயுமே நீங்க ஸ்ட்ரோக்ஸ் தான் கொடுக்குறீங்க. யூ டோன்ட் ஸ்மட்ஜ் இட் ஆல். அந்த மர்ஜ் பண்றது கிடையாது. இல்ல மர்ஜ் பண்ண மாட்டேன். மர்ஜ் பண்ண கூடாதுன்றது வந்து இஸ் தி ஸ்கூல் தட் ஐ லேர்ன்ட் இன். ஓகே. மர்ஜ் பண்றதுன்றது வந்து ஒரு ஒரு பேப்பரை டெஸ்ட்ராய் பண்றது ஒண்ணு. அது அந்த அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வர்றப்ப ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதனால ஸ்மட்ஜ் பண்றதுன்றது வந்து ஒரு லெசர் டெக்னிக் அப்படின்ற. அந்த அந்த பாம் லீஃப் இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு அந்த இடத்துல. அப்ப அந்த பாம் லீஃபோடைய ஃபீலை எப்படி கொண்டாட முடியும் அப்படின்றத பார்த்தோம்னா, ஓகே, நீங்க இப்படி கொண்டு வர மாதிரி கொண்டு வரீங்களா? ஆமா, இங்க இருந்து இப்படி வருது. ஓகே ஓகே.
கொஞ்சம் கொஞ்சம் சக்சஸ் வர ஆரம்பிக்கும். ஐ பிகம் போல்ட். ம். ஓ இன்னும் கொஞ்சம் பிரைட்ட கலர் வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் டார்க்கா கலர் வைக்கலாம். டார்க்கஸ்ட் ப்ளூ எனக்கு இது. டார்க்கஸ்ட் ப்ளூ. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு லேசா ஒரு ஒயிட் டிண்ட் இருக்கு, அதனால டார்க்கஸ்ட் ப்ளூ. இதுக்கு மேல எனக்கு டார்க் இல்ல. அதனால நான் என்ன செய்யறேன், அதை வச்சு அன்பார்ச்சுனேட்லி இது கொஞ்சம் லேசா கிரீனிஷ் ப்ளூவா இருக்கிற மாதிரி இருக்கு, விச் யூ டோன்ட் ஹேவ் இல்ல. ஐ டோன்ட் ஹேவ் தட் சார். ஆமா சரி, அப்ப நான் இதை அப்படி வச்சுட்டு எல்லோவையும் இதையுமே வச்சேன், நான் டார்க்கர் ப்ளூ கொண்டு வரேன். எல்லோ ஆக்கரையும் அப்ப என்ன செய்யறேன்னா, அப்படி ஒரு வெயின் ஒன்று வர்ற மாதிரி வச்சுட்டு அதுல இருந்து வெயின்ஸ் போற மாதிரி போட்டேன்னா எனக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றது எனக்கு இன்னும் ஈஸியரா இருக்கும். அப்படின்றப்ப நான் இங்கே கலர் வச்சிருவேன். அங்க கலர் வச்சேன் அப்படின்னா லீஃப் வந்து டார்க்கா இருக்கும். யூஸ்வலாவே நம்ம பேக்ரவுண்ட் முடிச்சிட்டு தான் ஃபோர் கிரவுண்டுக்கு வரோமா சார்? ஆமா அதுதான். ஆமா, அதாவது அதுக்கு நான் என்னுடைய லாஜிக் அப்படின்னு சொன்னாலும் சரிதான். நான் the way I learned to do this is ஒரு ஃபோர் கிரவுண்ட முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்டுக்கு போனோம் அப்படின்னா எப்ப வேணாலும் பேக்ரவுண்டுக்குள்ள வந்து நம்ம மிஸ்டேக் விடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. உள்ள கலர் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? திரும்ப சப்ஜெக்ட வந்து உள்ள கொண்டு வரணும். பேக்ரவுண்டா இருந்தா சின்ஸ் இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். பேக்ரவுண்ட்ன்றதே ஒரு நாட் இம்பார்ட்டன்ட்ன்றதான மீனிங். பேக்ரவுண்ட்ல இருக்கே அதை விட்டுரு அப்படின்னு நம்ம. ஆனா பேக்ரவுண்ட வந்து இம்பார்ட்டன்டா செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ள ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் போறது ஈஸி. ஃபோர்கிரவுண்ட செஞ்சுட்டு பேக்ரவுண்ட் உள்ள வந்தோம்னா உள்ள போச்சுன்னா என்ன செய்யறது? அந்த ஏரியாவை ஃபுல்லா ஒர்க் பண்ணி ஆகணும், which is not going to be easy at all. ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் அது அப்படி வச்சு கொண்டாடுறது. அது ஒண்ணு. அப்புறம் இன்னொரு இது ஒரு சைக்கலாஜிக்கலி படம் வரைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். நம்ம வரைய டயர்ட் ஆகிட்டே தான் போவோம் இல்லையா? சப்ஜெக்ட் முடிச்சிடறோம். ஓகே. முடிச்சிட்டு நல்ல டயர்ட் ஆயிரும் இல்லையா? சப்ஜெக்ட முடிச்சு
பேக்ரவுண்டுக்கு வர்றப்ப இப்ப இப்ப வந்து எவ்வளவு தூரத்துக்கு பேக்ரவுண்ட செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நோபடி இஸ் கோயிங் டு நோட்டீஸ், அதெல்லாம் இருக்கு. பேக்ரவுண்ட வந்து நாட் மெனி பீப்புள் ஆர் கோயிங் டு பி நோட்டீசிங் till there is a mistake in the background. ஓகே. அது வரைக்கும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப நம்ம பேக்ரவுண்டுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுத்து செஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால பேக்ரவுண்ட் வந்து நல்லா இருக்கு, லாஜிக் இருக்கு அதுல. எனக்கு இருக்கிற ப்ளூ அண்ட் எனக்கு இருக்கிற இது கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது இட் இஸ் கிவிங் a ப்ராப்பர் கிரீன். அத ஸ்டார்ட் பண்ண பக்கவா ஒரு கிரீன் வந்துருச்சு. நல்லா, வெரி குட், வெரி குட். இப்ப என்னன்னா ஆமா ஆமா அப்ப டார்க் அண்ட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப பிரவுன்ஸையோ இல்லாட்டி லேசா பிளாக்ஸையோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. லேசா பிளாக் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல கலர் வச்சிடணும். ஓகே ஓகே. அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா படம் வந்து அந்த கிரீன் வந்து வேரியஸ் கிரீன்ஸ் ஆயிரும். ஓகே. டார்க் கிரீன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆலிவ் கிரீன் இப்ப நீங்க மேல கொடுத்தீங்கனாலும் இட் லுக் நைஸ் ஒன்லி. ஆமாமா. இப்ப நாங்க அதுக்கு இது மேல கிரீன் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா நான் மட்டும் கிரீன் கொடுத்துட்டு போகலாம். என்ன அந்த கிரீன் வந்து பளிச்சுன்னு பிரைட்டா தெரியும். ஓகே. ஏன்னா அது பளிச்சுன்னு பிரைட்டா இருக்கக்கூடிய கிரீனா இருக்கும் அது. இது வந்து பிளாக் ப்ளூ எல்லாம் சேர்ந்த கலர் இது. அது வெறும் கிரீன் மாத்திரம் இருக்கக்கூடியது. மேல தூக்கி வச்சேன்னா அப்ப பிளாக்கும் கிரீனும் மாத்திரம் வரும். அப்படின்றப்ப பளிச்சுன்னு தூக்கி நிக்கும். அதனால அதை வந்து நான் இப்போ இந்த பெயிண்டிங் நான் அவாய்ட் பண்ணத்தான் செய்வேன் கிரீன். ஓகே. சரி நான் முடிச்சாச்சு, எல்லாத்தையும் கையெழுத்தெல்லாம் போட்டு முடிச்சுட்டோம், நான் கொஞ்சம் போல கிரீனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இல்ல நான் ஐ வாண்ட் ப்ரிஃபர் தட். ஓகே. அந்த லைட் நல்லா வந்திருக்கு சார். இது இந்த இடம்ல இந்த இடம்லாம் லைட் இன்னும் கூட கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன். லைட் அப்புறம் கொடுப்போம், மெதுவா கொடுப்போம். அப்ப நம்ம படம் முடியறப்ப பேக்ரவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா என்ன செய்வோம்னா வேகமா என் தேய்ச்சி வச்சு தேய்ச்சி விட்டுருவோம். நானே செஞ்சிருக்கேனே அந்த கிளாஸ்லயே. இந்த பேர் என்ன சொல்றது, பிரிட்ஜ் அகாடமி இல்ல இது யாரோ ஒரு மாதிரி இப்ப 1-to-1 1-on-1 கிளாஸ் நடத்திட்டு 1-on-1 கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. கிங்ஃபிஷர் அந்த இது பெபிள்ஸ்க்கு நடுவுல இருக்கிற மாதிரியே இல்ல ஒரு பிரான்ச் மேல இருக்கும். பெபிள்ஸ் நடுவுல இருக்கிறது வந்து இது இல்ல, ஸ்குரில் இல்ல, ஃபிஷ் சொல்லல, கிங்ஃபிஷர். கிங்ஃபிஷர் ஓகே. நான் ஞாபகம் இல்ல சார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி செஞ்சது, தேவானையோட உட்காந்து நான் செஞ்சது அது. அந்த ப்ளூ கூட கொஞ்சம் கஷ்டம் தான், அது எக்ஸாக்ட் கலர் தான் அது நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. இது கிங்ஃபிஷரோட ப்ளூ. ஆமா, கிங்ஃபிஷருக்கான ப்ளூ வந்து ஒரு நல்ல ப்ளூ இருக்கணும், இல்லாட்டி கிங்ஃபிஷர் செய்யக்கூடாது. அந்த 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 டர்குவாஸ் ப்ளூ ஒன்னு இருக்கணும். ஆனா பேஸ்டல்ல வந்து டர்குவாஸ் ப்ளூ இல்லாம இருக்காது, அநேகமா இல்லாமல் இருக்காது. பேஸ்டல்ல செஞ்சீங்களா சார் அது? பேஸ்டல்ல செஞ்சேன், கலர் பென்சில்ல செஞ்சேன், வாட்டர் கலர்ல செஞ்சேன், எல்லாத்தையுமே செஞ்சிருக்கேன். அத 2-3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த நேரத்துல அது ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு எனக்கும் வேணும் கிங்ஃபிஷர் அப்படி இப்படின்னு வந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப வாட்டர் கலர்ல செஞ்சுக்கிட்டு இருந்ததுல என்ன செஞ்சேன்னா விறுவிறுன்னு கிங்ஃபிஷரை முடிச்சிட்டேன். பிகாஸ் அது டவுட்ஃபுல்லா இருந்துச்சு, அந்த ஸ்டூடெண்டால செய்ய முடியுமான்றது டவுட்ஃபுல்லா இருந்துச்சு.
ஒரு டஃப் சப்ஜெக்ட் அது. ஓகே. அதனால வந்து முதல்ல வந்து கிங்ஃபிஷர் இப்படி செய்வோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தடவை நம்ம வந்து கிங்ஃபிஷரை நல்லா செஞ்சுக்கிருவோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போனேன். பார்த்தா அந்த படம் நல்லா வந்துருச்சு. பேக்ரவுண்ட் கொடுத்து முடிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப எனக்கு வந்து அப்படியே லேசா வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அழகா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ண தெரியும். அதனால சமாளிச்சாச்சு. அந்த படத்தை பார்த்தா பேக்ரவுண்டே இருக்காது, சும்மா லீஃப் லேசா அப்படியே ஓடி இருக்கும் மேலாப்ல. அங்க ஒரு பிரான்ச் காட்டுறேன், நான் அனுப்பி விடுறேன். அப்ப அந்த அந்த இது அந்த வாக்குக்கான மதிப்பு குறைஞ்சிருது. ஒர்க்குக்கான மதிப்பு யார் சார் எவாலுவேட் பண்றது? நம்மளே எவாலுவேட் பண்ணுவோம் இல்லையா? அதாவது பேக்ரவுண்ட் நல்லா இப்ப எவ்வளவோ நாளைக்கு முன்னாடி செஞ்சது பத்தி பேசிட்டு இருக்கும்போது இன்னும் அந்த பெயிண்டிங்கை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பெயிண்டிங்கை பாக்குறதுக்கு. இன்னைக்கு பார்த்தாலும் அந்த பெயிண்டிங் ரொம்ப அழகான பெயிண்டிங் தான். கட்டாயமா நான் வந்து அதை நல்ல அந்த பெயிண்டிங் கெட்டு போச்சுன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா பேக்ரவுண்டே இருக்காது. அதுக்கு பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப வேகா ட்ரீட் பண்ணியிருப்பேன். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் சே 15 years நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க டிராயிங்ல, டிராயிங் கிளாஸஸ்ல, அண்ட் தே வாண்ட் டு கண்டக்ட் எக்ஸிபிஷன்ஸ். அந்த மாதிரி நிறைய சின்சியரா வந்து பண்றாங்க, வராங்க. சில பேர் தெரப்பி கூட வராங்க, அண்ட் தே டு இட் வெல். அண்ட் சில பேர் வந்து தே ஜஸ்ட் வாண்ட் டு ஆக்கியூபை டைம், அந்த மாதிரியும் வராங்க. ஆமா, அதாவது ஆக்கியூபை டைம்னு சொல்லிட்டு வர்றவங்க வந்து எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க வந்து they don't have a mission. Correct. As far as art is concerned. Correct. Nothing wrong in that. Yes, that is true. ஆமா, அது அவங்களோட இஷ்டம். அது நான் 2 போட்டோம் அப்படின்னு அப்படி விட்டுறோம். ஆனால் எனக்கு வந்து ஆர்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும், நல்ல ஆர்ட் வரையணும்ன்றது ஒண்ணு இருக்கு. இப்ப டிஎஃப்ஏ வரக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் எஜுகேட்டட் இல்ல, ப்ரொஃபஷனலி ட்ரெயின்டு பீப்புள் ஹூ ஆர் எஜுகேட்டட் லைக் பீப்புள் லைக் யூ. அப்புறம் இன்னும் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. எம்பிஏ முடிச்சுட்டு நம்ம பண்ணிட்டு, என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட். இவரு இப்போ நீங்க அவர் பேரு என்ன? திருநாவுக்கரசு. இல்ல குரு, we had an exhibition at Lalit Kala Academy. அப்ப கீழே ஒருத்தங்க இருந்தாங்களே, அந்த எக்ஸிபிஷன் தான் நான் ஃபர்ஸ்ட் போனேன். அதுதான் நம்மளுதுன்னு நினைச்சிட்டு. ஓகே. அப்ப போகும்போது நீங்க யாரு என்ன பண்றீங்கன்னு கேட்டா, she is an engineer basically, both husband and wife. அந்த லேடி ஆமா கியூரேட் பண்ணிருந்த job பாயல் அப்படினு. So she has quit her job and she is doing this. More of a craft medium மாதிரி, அந்த what do you call resin artலாம் நிறைய பண்றாங்க. ஆமா டீச் பண்ணிட்டு அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க. அப்போ நீங்களா கிரியேட்டிவா என்ன செய்யறதா இருந்தாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. ஓகே, அப்படிலாம் இருந்துச்சுல்ல, அவங்க தானே? ஆமா. அது வந்து ஒரு சோஷியல் என்ன சொல்றது, டுகெதர்னஸ். Then one more thing what I observed was
Bengalis and Kerala, people from Kerala, basically அந்த சிங்கிங் அண்ட் ஆர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு, மியூசிக் அண்ட் ஆர்ட். ஆமா கொடுப்பாங்க, கட்டாயம் கட்டாயம். நம்ம தமிழ்ல வந்து அந்த அளவுக்கு ஆர்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். தெரியல, ஐ டோன்ட் நோ, ஒரு மைண்ட் செட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஐ டோன்ட் நோ த ரியாலிட்டி. இல்ல உண்டு, அது உண்டு, கட்டாயமா உண்டு. இப்ப எங்க வீட்ல எல்லாம் டிராயிங் போட்டாங்கன்னா யூ ஆர் வேஸ்டிங் டைம், படிக்கிற டைமை விட்டுட்டு டிராயிங் போடுற, இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. பட் இப்போ ரீசன்ட் டேஸ்ல பார்த்தா இட் இஸ் நாட் சோ. they spend whatever amount they want to ensure that the child can paint, அந்த மாதிரி கொண்டு வராங்க. அதாவது என்னன்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல இல்ல அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு லீஃப் இருக்கு. ஒரு பர்டிகுலர் டைம்ல கீழே அந்த பெரிய லீஃப்க்கு கீழே ஒரு லீஃப் சொல்றீங்களா சார்? இருக்கு, அத வேற இடத்துல போடுறேன், கொஞ்சம் தள்ளி. இந்த இடத்துல வருது அந்த லீஃப், அத கொஞ்சம் அப்படி தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டாந்தா என்ன ஆகுதுன்னு பாக்கணும். என்ன ஆகுதுன்னா, நான் பார்த்த வரைக்கும் பார்த்தா அந்த படம் வரையணும்ன்ற ஒரு ஆசை இருந்து அத ரீசன்ஸ், பேரண்ட்ஸ் ஒரு ரீசன் இருந்தாலும் அதர் ரீசன்ஸும் இருக்கு இல்லையா. நம்ம இந்த ஜாப் செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அப்படின்றப்ப வந்து படம் வரைகிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. திடீர்னு வந்து ஒரு 4 நாள் லீவ் விட்டாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ஒர்க் ஷாப் வந்தா அதுல போய் உட்காருவாங்க அந்த மாதிரி ஆட்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து நிறைய பேர் அவங்களுடைய சில்ட்ரனை வந்து படம் வரையணும்னு ஆசைப்பட்ட வர அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் they spend for the children. அதுதான் இப்போ வந்து நிறைய பேர் அது ஆர்ட்குள்ள யங்ஸ்டர்ஸ் உள்ள வர்றதுக்கு காரணம். அது அந்த ஒரு ஜெனரேஷன் இருந்தது, அது கிட்டத்தட்ட உங்க ஜெனரேஷனும் அதுக்கு முந்தின ஜெனரேஷனும் அப்படி ஒரு ஃபீலிங்கோட உள்ள வர ஆரம்பிச்சாங்க ஆர்ட்டுக்குள்ள. அது வந்து க்ரோ ஆயிட்டே போகுது. பட் உங்க ஜெனரேஷன்லயும் அதே தானே, இட் வாஸ் நாட் மச் அப்ரிசியேஷன். டிராயிங் போடுறான்னா இவன் என்ன வேலைக்கு போகாம. ஆமா, எங்க ஜெனரேஷன்ல அப்ரிசியேட் பண்ணவும் இல்ல. எங்க ஜெனரேஷன் ஆட்கள் வந்து பிள்ளைகளை வந்து ஆர்ட்டுக்கு அனுப்புறதுக்கு தயார் இல்ல. ஏன்னா இன்னும் நாங்க sophisticated mode to say feel proud that my son is an artist. ஆமா, அது ஒரு இன்ஜினியர், ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்னா அது பெருமையா இருக்கு. ஒரு ஆர்டிஸ்ட்னா ஐயோ சரி படிப்பு வளர்றப்போ இருக்கு அதனால டிராயிங்ல சேர்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆமா, இப்ப என்னன்னா, இப்ப என்னைய மாதிரி ஐயர் ராமச்சந்திரன் 10 years ஜூனியர் டு மீ. அதனால ராமச்சந்திரன் எடுக்க முடியாது. என்னைய மாதிரி ஆட்கள் அப்படியே பர்சீவர் பண்ணி we succeeded. ஆனா it wasn't easy. நிறைய வேலைகள் பண்ண வேண்டி இருந்தது. நாங்க சர்வைவலுக்கு நிறைய வேலைகள் பண்ண வேண்டி இருந்தது. அதனால எங்க பிள்ளைகளை வந்து ஆர்ட் சொல்லி தந்தோமே தவிர ஆர்டிஸ்ட் ஆகு அப்படின்றதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கூட நாங்க ட்ரை பண்ணவே இல்லை. எங்க ஜெனரேஷன் ட்ரை பண்ணவே இல்லை கம்ப்ளீட். அதாவது உங்க ஜெனரேஷன், அதாவது உங்க பசங்களுக்கு நீங்க ஆர்ட் சொல்லி கொடுக்கணும்னு ட்ரை பண்ணலன்றீங்களா? ட்ரை பண்ணல, ஆர்ட் சொல்லி தந்தோமே தவிர ஆர்ட் ப்ரொஃபஷன் ஆக்காங்கன்னு சொல்லல நாங்க. ஓகே தட் இஸ் ஓகே சார், தட் இஸ் ஓகே. ஆர்ட் சொல்லி கொடுத்தாலே போறமே, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்க வந்துருவாங்க. இல்ல, ஆர்ட்டை வந்து படம் வரையறதோட நிறுத்திக்க, என்னை மாதிரி வராதான்னாச்சு. அத சில டாக்டர்ஸே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது மெடிக்கல் லைனுக்குள்ள வராத, ரொம்ப கண்ட்ராவி லைன் அப்படின்வாங்க. டாக்டர்ஸ்க்கு பிடிக்காது மெடிக்கல் லைன். வெரி வெரி ரேர் பீப்புள்.
ம். அந்த மாதிரி நாங்க வந்து You're ஆட்களை right, வந்து sir. எங்கள்ட்ட இப்போ நிக்கேத்தோட கார்டியாலஜிஸ்ட் இப்போ ம் உங்க டாக்டர் என்ன பண்றாங்கன்னா, she is doing engineering, she is in the US, I didn't want her to do medicine அப்படின்றாங்க. ஆமா Why அப்படின்னா, இல்லாட்டி இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கணும், நான் ஃபுல் டைம் உட்கார்ந்து இருக்கணும், you ஆ will not have a break. ஆனா they are taking break. He's in ஆ Sims, சிம்ஸ்ல இருக்காரு, வடபழனி சிம்ஸ்ல இருக்காரு. ஓகே He is taking a break. ஆ But definitely the workload is more. Till மோ at least till your 45 workload is heavy. அதுக்கப்புறம் மேபி ஒன்லி சர்ஜரி அந்த மாதிரி இருக்குமா இருக்கும். ஆ இல்ல நிறைய நிறைய என்ஜினியரிங் போலீஸ்ல போன ஆளுங்க போலீஸ் லைன்ல வேணான்னுவாங்க. ம். அது அது நிறைய நிறைய அது அவங்க அந்த அந்த இது அந்த மாதிரி ஆர்ட் லைன்ல வந்து பட் நிறைய ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் லைன்ல போனவங்க மோஸ்ட்லி அவங்க பசங்க யாராவது ஒருத்தர் உள்ள போய் கொண்டு வந்துடுறாங்க. தே ஆர் ஃபீலிங் ப்ரவுட் டு டூ தட். மோர் தென் ப்ரைட் அந்த சில்ட்ரனுக்கு வந்து அந்த லைஃப் மாத்திரம் தான் தெரியும். தெரியும். வேற எந்த லைஃப்லயும் வந்து தே கேன் சர்வைவ். அவங்களே வந்து இதுக்குள்ளதான் உள்ள நுழையறதுக்கு பார்ப்பாங்க. ம், ம், ம். அது இவங்களுக்கு தெரியும். வேற எந்த லைனுக்கு போனாலும் இவங்க வந்து அவங்கள வந்து புஷ் பண்ண முடியாது. தே டோன்ட் நோ எனிதிங் பட் ஆர்மி. கரெக்ட். அதனால என் பிள்ளைய காப்பாத்தணும், நான் என் கைக்குள்ளதான் புள்ள இருக்கணும் அப்படின்னா ஆர்மிக்குள்ள வந்தாதான் முடியும். ம். அது அது இன்னும் ஒரு சீப்பர், ரொம்ப சீப் மென்டாலிட்டி அது. இல்ல the child chooses இல்ல, இப்போ இந்த ஜெனரேஷன்ல the child only chooses என்ன பண்ணணும்ன்றது. 10% இருக்கும். 10% அது சில்ட்ரன் தான். இன்னொன்னு ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன இருக்கும் தெரியாது. பட் ஆமா they do it. நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு வேற வழி இல்ல பிள்ளைகளுக்கு, இதுலதான் போயாகணும் அப்படின்றப்பதான் அதுல போகுது இல்லையே தவிர கீழே ஒரு லைட் கிரீன் வருது, அது காமிக்க முடியாது இல்ல சார்? எதுமா இங்கயா கீழே அதுக்கு அந்த டார்க் லீஃப்க்கு கீழே இன்னொரு லைட்டர் லீஃப் ஒன்னு வருது வித். ஆமா நான் வந்து எக்ஸாக்டா அப்படி போகல. ஏன்னா எக்ஸாக்டா அப்படி போனேன் அப்படின்னா this is not the medium for that. ஓகே. இப்போ ஒரு சார்கோல் பென்சிலை வச்சு வரைஞ்சி இல்லாட்டி ஒரு கிராஃபைட் பென்சிலை வச்சு வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப ப்ளூ ஸ்கை காட்டுன்றது எவ்வளவு தூரத்துக்கு இம்பாசிபிளோ அந்த மாதிரி இதுல வந்து ஒரு சர்டன் லெவலுக்கு மேல டீடைல் காட்டுறது வந்து இம்பாசிபிள். அப்ப அதை அட்டெம்ப்ட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தான்னா ஃபெயிலியர் தான். இப்ப இந்த இடத்துல வேற ஒரு டெக்ஸ்சர் ஒண்ணு வர்றது வந்து நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த ஒரு கேக்டஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு, லில்லிஸ் மாதிரி என்னமோ சம்திங், ஒரு 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 லீவ்ஸ் அப்படி லாங் லீவ்ஸ் இருக்கு. இந்த கிராசி ஹியூஜ் கிராசி லீவ்ஸ், அத அப்படி காட்டுறது வந்து நல்லா தான் இருக்கு. அதுக்காக அதை காட்டுறேன் நான். ஆனா அதை எக்ஸாக்டா நான் ஃபாலோ பண்ணிட்டு இல்ல. ஓகே. அரச மரம் மாதிரி தான் இருக்கு. ஆமா 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 இது தேக்கு மரம் நினைக்கிறேன். இல்ல, ரெண்டு மரத்தோட லீவ்ஸ் இருக்கு சார். ரெண்டு மரத்தோட லீவ்ஸ் இருக்கு. இந்த மரத்தோட லீவ்ஸ் ஒண்ணு, இந்த இடத்துல தெரிய 2-3 லீவ்ஸ் வேற. அந்த லீவ்ஸ் நான் போடவே இல்லை, அதை இங்க கொண்டாந்துட்டேன் நான். இந்த ரைட் சைடு முடிச்சிட்டா பேக்ரவுண்ட் ஓவர் இல்ல? ஆமா பேக்ரவுண்ட் ஓவர். அந்த ஒயிட் எனக்கு அந்த போர்டை கொஞ்சம் தூக்க முடியுமா சார்? என்னம்மா கிட்டக்கவா? இல்ல கிட்டக்க இல்ல, ஹைட். அவ்வளவுதான் பேப்பர். அவ்வளவுதானா? ஓகே. அவ்வளவுதான் பேப்பர். ஓகே 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 சார்.
ஏன்னா இப்ப உங்க பென்சில் தெரியல எதுவும், அதனால கேட்டேன். ம் அந்த ஃபேப்ரிக் சாரி வந்து நீங்க இன்னும் Facebookல போடல சார். அப்படியா? ம். போட்டேன்னு நினைக்கிறேன். இல்லையா? போட்டீங்களா? ஓகே. அன்னைக்கு பார்த்தேன். போட்டேன்னு இந்த மாதிரி தெரியல. நான் அந்த ஓகே. அவங்க யாரோட ரெஃபரன்ஸ் ஒரு ஃப்ரெண்ட் பண்ணிருக்காங்கன்னு காமிச்சேன்ல, அது பார்த்தேன். அது ஆயில் பெயிண்டிங்ஸ்ல பண்ணிருக்காங்களா தெரியல. அது அவ்வளோ நல்லா ஃபோல்டு, அந்த துணி மடிச்சு பிரிச்சதை வந்து அவ்வளோ அழகா காமிச்சிருக்காங்க. அந்த அதான் ஒரு மாதிரி ஒரு ஒண்ணு பண்ணணும் சார். அதாவது என்னென்ன மீடியம்ல வந்து என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிட்டோ தான் அந்தந்த மீடியத்துக்கு வர முடியும். ஓகே. இப்ப பேஸ்டல்ல வந்து அவ்வளவுதான் செய்ய முடியும். நம்ம பேஸ்டல்ல செஞ்சிருக்கிறது அவங்க பார்த்தாங்கன்னா, அந்த ஆர்டிஸ்ட் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பேஸ்டல்னா என்னன்னு தெரியும்னா, இது எப்படிப்பா செஞ்சீங்க அப்படின்றாங்க. ஓ ஓகே. நான் காமிக்கிறேன் சார். அவங்களுக்கு இன்னும் காமிக்கல. பேஸ்டலா அவங்களுக்கு பேஸ்டல்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தால் அவங்க செஞ்சு பார்த்திருந்தாங்கன்னா, எப்படிப்பா பேஸ்டல்ல இதை செஞ்சீங்க, நான் ஆயில்ல செய்யறதுக்கு அவ்வளவு பாடுபட்டேன், நீ பேஸ்டல்ல உட்காந்து இதை உட்காந்து செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அசந்துருவாங்க. இதுதான் அதோட லிமிட்ஸ். இப்ப இந்த பேஸ்டல வச்சு இந்த இடத்துல வந்து என்ன இதுக்கு மேல என்ன டீடைல் காட்ட முடியும்? இதுக்கு மேல டீடைல் காட்ட ட்ரை பண்ணணும். டீடைல் காமிக்க முடியாது. அதான் அந்த மீடியம்ல அந்த ஹோல்சம்னஸ் வந்து இன்னும் ரொம்ப எலகண்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்ப நீங்க உங்களோட ஃபேப்ரிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பண்ண டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக், அதோட ஒர்க் வந்து நீங்க எதுல பண்ணிருக்கீங்க? பேஸ்டல், ஆயில் பேஸ்டல்லையா பண்ணிருக்கீங்க? இல்ல, உங்களோட அந்த பெருசு 4 அடிக்கு 4 அடி சார், 5 அடி ஆயில் பேஸ்ட். ஆயில் அது. சோ அந்த 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 கிராண்டியூர் மாதிரி இருக்குல்ல, வாவ் இது என்ன ஒரு துணி அப்படியே நேரா வச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அந்த கிராண்டியூர் ஆயில் பேஸ்டல்ல கொண்டு வர முடியலன்னு சொல்றேன். ஆயில் பேஸ்டல் அதுக்கு இல்ல. ஆயில் பேஸ்டல் அதுக்கு இல்ல. ஒண்ணு, ஆயில் பேஸ்டல் அவ்வளவு பெரிய ஒர்க் வந்து செய்யறது இல்ல. அதுலதான் டேகாஸோட ஒர்க்ஸ் வந்து அவ்வளவு தூரத்துக்கு பெருசா பேசப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, பேஸ்டல்ல அவ்வளவு பெரிய ஒர்க் செய்யறது இல்லைன்ற ஒரு நேரத்துல அந்த ஆள் வந்து செஞ்சு பெருசா அதை ஆக்குனாரு. அதுக்கப்புறம் வந்து யாரும் பேஸ்டல்ல வந்து அதுக்குள்ள போகல. இங்க்ல வந்து செய்யறாங்க, அது அவங்கள ப்ரொமோட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அது வந்து ஒரு மாஸ்டர் பீஸா என்னைக்குமே ஆறது கிடையாது. அப்போ ஒரு மீடியத்துக்கும் ஒரு சைஸ் வேற இருக்கு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியிருக்கு நம்ம. அப்ப இதோடைய சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஆக்சுவலா வந்து ஆயில் பேஸ்டல் வந்து இவ்வளவு சிறுசாவும் செய்யறது கிடையாது நம்ம செஞ்ச மாதிரி. ஆயில் பேஸ்டல் வந்து A3 மினிமம் வைக்கணும். அப்பதான் அது ஒர்க் அவுட் ஆகும். நான் என்னுடைய டெக்னிக்க ஃபுல்லா நான் யூஸ் பண்ணி அந்த ஃபீல கொண்டாந்தேன். செலக்ட் பண்ணலாம்னு நினைச்சது கிரீன், அந்த கார்டன் லிசர்ட், அதுதான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணேன். சரி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன். அண்ட் உங்களோட அந்த எலிஃபண்ட் இந்த ஃபாரஸ்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது. அது நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு எடுக்கலாம் அப்படின்னு. ஐ வாண்ட் டு see that. அது ஐ திங்க் அது ஏற்கனவே வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன்ல. வீடியோ ஏற்கனவே இருக்குது. வேற ஒரு எலிஃபண்ட் எடுத்து செய்யலாம். அதே எலிஃபண்ட் தான் செய்யணும் தேவையில்லை. வேற ஒரு எலிஃபண்ட் எடுத்து செய்யலாம். இப்ப இந்த இடத்த வந்து எவ்வளவு தூரத்துக்கு, ஏன்னா அந்த இடம் ஏற்கனவே வேகா இருக்கு, எவ்வளவு தூரத்துக்கு அதை வேகா காட்ட முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு வேகா காட்டிட்டு விட்டுறது பெட்டர். இது போட்டோ ஒன்னு எடுத்துருங்க சார். இப்போ எடுத்துடலாமா? அத பேக்ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணாம இருக்கும்போது எப்படி இருக்குன்றதுக்கு.
ஆமா. இது முதல்ல எடுத்திருக்கணும், நம்ம மறந்துட்டோம். டிராயிங்கோட எடுத்திருந்திருக்கணும். ஆனா வீடியோ இருக்கு ஃபுல்லா. அதுல இருந்து எடுக்கலாம். ம் ஆனா போட்டோ எடுக்கிறதுல இருக்கக்கூடிய கிளாரிட்டி அந்த வீடியோல இருந்து எடுத்தா இருக்கிறது இல்ல. ஏன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது அது. ம் ம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது. எப்ப ஷேக் ஆகும்னு சொல்ல முடியாது. வீடியோல இருந்து எடுத்தா எடுக்க வரலையா? கிளாரிட்டி அவ்வளவு இல்ல. ஓகே. இப்படி அதாவது அதை வெளியே வச்சு எடுத்தாதான் அந்த ம் எட்ஜஸ் பரவாயில்ல. அந்த எட்ஜஸ் கரெக்டா வர்றதா இருந்தனாலதான் வந்திருக்குது. ம் 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 கட்டாயமா ஒரு ஒர்க்கை முடிச்சிட்டு இவ்வளவு பொறுமையா வந்து நம்ம பேக்ரவுண்ட் வச்சிட்டு இருக்க மாட்டோம். ம் அதனால அந்த அந்த பேக்ரவுண்ட் வீக்கா இருக்கும். ஓகே. அப்ப அதை பாக்குறதுக்கு வந்து கம்ப்ளீட்டட் ஆர்ட் ஒர்க், ஒரு மெச்சூர்டு அவுட்லுக் இருக்கக்கூடிய ஒரு ஆளுடைய ஆர்ட் ஒர்க் மாதிரி இருக்காது அதை பாக்குறதுக்கு. ம் ம் செஞ்சிருக்காங்க, நல்லா செஞ்சிருக்காங்க. ம் இன்னும் இன்னும் வேலை இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். ம் அதுக்காக தான் நம்ம வந்து இதை செய்யறது. ஆஹ் generally you don't criticize an artwork unless இது மீன்ஸ் கிரிட்டிசைஸ் பண்றது, கமெண்ட் பண்றது, இது என்ன செஞ்சு வச்சிருக்க, கிறுக்கு இருக்க, அந்த மாதிரி யாரையுமே நீங்க சொன்னது கிடையாது. அது யூ மேக் இட், யூ என்ஷூர் நாட் டு டூ தட், அந்த மாதிரியா? அதாவது ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள இன்சல்ட் பண்றது, பேசிப்பீங்க. ஏன்டா இவ்வளவு கன்றாவியா இருக்கு அப்படின்னு ஓ, அப்படி சொல்லுவோம் இல்லையா. சொல்லிப்பீங்களா? ஓகே ஓகே, சொல்லிப்பீங்களா? அப்படி அப்படி ஆனா ஆக்சுவலா கன்றாவியா இருந்தா சொல்ல மாட்டோம். ஓகே நல்லா இருக்கு அப்படின்றப்ப வந்து கேவலப்படுத்தலாம். ஓகே. ஏன்னா ரொம்ப அவனுக்கு நல்லா அந்த ஆர்டிஸ்ட் இருக்குன்றப்போ கேவலப்படுத்தலாம் கேவலப்படுத்தலாம். அப்ப அந்த ஆர்டிஸ்டுக்கு தெரியும் நல்லா இருக்கு, வேணும்னு சொல்றாங்க நம்மளன்னு. சொல்றாங்க. ஓகே ஓகே. அப்படி சொல்லுவோமே தவிர நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இல்ல. அதாவது இத நல்லா இந்த இடம்லாம் நல்லா, ஏதாச்சும் ஒண்ணு நல்லா இருக்கும் இல்ல எதுலயுமே. ம் ம் ஓகே. எதை எடுத்தாலுமே ஏதாச்சும் ஒண்ணு நல்லா இருக்கும். ம் அப்ப அங்க இருந்து ஆரம்பிக்கிறது. ஓகே. ஏய் இதெல்லாம் பிரமாதமா இருக்கப்பா, எப்படிப்பா அது நல்லா வந்திருக்கு, ம் யூஸ்வலா இப்படி செய்ய மாட்டீங்களா, அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு கடைசி இந்த இடத்துல இப்படி செஞ்சிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும், ஓகே உனக்கு ஓகே. ஞாபகம் இருக்கா அந்த அந்த ஆள் வந்து அப்படி செஞ்சிருப்பாப்புல தெரியுமா, நான் என்னமாச்சும் ஒண்ணு அப்படி வரும். ம் 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 That makes a lot of difference. ஓகே. சரியா, இப்ப வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட ஈஸியாட்டா போயிடலாம். சரி, இதோட நாளைக்கு முடிச்சுக்கலாமா சார்? இதோட முடிச்சு நாளைக்கு ஆரம்பிப்போமா? இந்த ரைட்ல இன்னும் இல்ல டச் வேண்டாம், பண்ணலாம், அப்புறமா பண்ணலாமா சார்? இது இதையா? ஆ இல்ல இத அப்படியே விட்டுற வேண்டியதுதான். அதாவது அது என்ன செய்யணும்னா டல் ஆக்கணும். ம் அந்த பேர்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு தூரத்துக்கு அது அங்க டல் ஆகும். பிரைட்டா இருக்குல்ல சார்? எங்க அந்த இடம் பிரைட்டா இல்லையா? இல்ல பிரைட்டா இருக்காதான் டல் ஆக்கணும்ன்ற. ஓகே. அத டல் ஆக்குறது வந்து மர்ஜ் பண்ணி விடுறதுல தான் இருக்கு. ம் 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 கிளீனா டெலிபரேட்டா ஒரு டிராயிங் தெரியுது அதுக்கு. ஓகே ஓகே அந்த இடத்துக்கு டிராயிங் தெரியக்கூடாது முறைப்படி. ஓகே சார். அப்படியே கொண்டாந்துட்டு இப்ப இந்த இடத்த எல்லாத்தையுமே அப்படியே டல் ஆக்கிட்டே வரணும். சரி சார். ஓகே.
சரியா? அது பேர்டு செஞ்சதுக்கு அப்புறம் டல் ஆக்கணும்னா இன்னும் பெட்டரா இருக்கும் தோணுது ஓகே எனக்கு. சார். ஓகே. சரியா? ஓகேம்மா தென். இது see ஃபைனலா you. ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுங்க சார். சரி சரி, இப்போ இந்த ஸ்டேஜ்ல வெளியில வச்சு எடுத்துறேன். ஓகே. ஓகே சார். ஓகே தேங்க் யூ. ஓகே ஓகே, பை பை. பை. நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ சார்? யூ டெல் மீ whenever. ஓகே.